பஞ்சபூத தத்துவங்களான அந்த பஞ்சபூத கடவுள்களான அந்த பஞ்சபூத நாயகர்களான அனைத்து கடவுள்களையும் ஒரே முறையாக ஒரே நேரத்தில் வணங்கக்கூடிய சித்தர் அருளிய ஒரு முக்கியமான ஒரு யந்திரம் இருக்கு, ஒரு படம் இருக்கு. சித்தர்கள் இந்த 5 பூதங்களுக்கான தலைவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கடவுள்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவங்க நிறைய ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் அவங்க செய்துட்டு போனாங்க. நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நிறைய நூல்கள்ல சித்தர்களோட நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் பஞ்சபூத தத்துவத்தை பத்தி பேசாம எதுவுமே இருக்காது. அப்படி சித்தர்களால் உருவாக்குன அந்த குறியீடு, சித்தர்களால் உருவாக்குன அந்த படத்தை நம்ம இன்னைக்கு முதல் முறையாக அந்த பஞ்சபூத நாயகர்களுடைய படத்தை ஒரே முறையில வணங்கணுன்றதுக்காக நம்ம எல்லா வீடுகளுக்கும் எல்லா ஆபீஸுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தை நம்ம எடுத்துட்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கா நான் சொல்றேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம எதுக்காவது நன்றி சொல்லியிருக்கோமோ அப்படின்னா நம்ம மேஜரா பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவோம்னா நிலத்துக்கான நன்றி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, இல்ல நீருக்கு சொல்றதுக்கு இருக்கு. மத்த காற்றுக்கு, ஆகாயத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்றோம்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. அப்ப நிலத்துக்கு யாரு உரியவர், நிலத்துக்கு யார் கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன். சோ பிரம்மன் என்பது நிலத்துக்கு கடவுள். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா நீருக்கு கடவுள் பெருமாள், திருமால் சொல்லுவோம் இல்லையா? பெருமாள் நம்ம கோயிலுக்கு போறோம், தீர்த்தம் எல்லாம் வாங்கி குடிக்கிறோம். அப்ப நீருக்கு உகந்தவர் யார் அப்படின்னா பெருமாள். அடுத்து பாத்தீங்கன்னா அக்னிக்கு யாரு அப்படின்னா ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப ருத்ரனோட படம் எல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது கிடையாது, நம்ம அதை பயன்படுத்து அது நம்ம யார் வீட்லயும் நம்ம பாக்குறது இல்ல. சோ இப்போ நெருப்புக்கு நன்றி சொல்லணும், அக்னிக்கு நன்றி சொல்லணும், ருத்ரனுக்கு நம்ம நன்றி சொல்லணும், ருத்ரனுக்கு நம்ம வணங்கணும், அந்த ஒரு விஷயம். அப்ப 4வதா பாத்தீங்கன்னா காற்று யாரு அப்படின்னா மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5வதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகாயத்துக்கு யாரு அப்படின்னா சதாசிவன். அப்போ பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இந்த 5 நாயகர்களையும் இந்த 5 கடவுள்களையும் ஒரே நேரத்தில் வணங்கக்கூடிய ஒரு முறைதான் சித்தர்கள் அருளிய உண்மையான முறை.